நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. காரணம், உங்களுடைய தொடர்பு படைத்த தேவனோடு இருக்கிறது. உங்கள் ஐக்கியம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. உங்களுடைய ஆராதனை அவரை குறித்ததாக இருக்கிறது. உங்களுடைய ஜெபங்கள் அவருக்கு நேராக ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப எப்படி நீங்க நல்லா இல்லாம போக முடியும்? துதிக்கிற நீங்க, ஜெபிக்கிற நீங்க, ஆராதிக்கிற நீங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நீங்க நல்லா தானே இருக்க முடியும். ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இங்கிலாந்து தேசத்துல பக்கிங்ஹாம் அரண்மனையில ஏராளமான செடிகள் இருந்ததாம். பெரிய பெரிய தோட்டங்கள் இருந்ததாம். பெரிய பெரிய திராட்சை குலைகள் கொடுக்கக்கூடிய தோட்டங்கள், செடிகள் இருந்ததாம். எல்லாம் ஒவ்வொரு காலகட்டம் பூக்கும், காய்க்கும், கனி தரும். அப்புறம் அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ஸ்டாப் ஆயிரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட திராட்சை செடி மாத்திரம் வருஷத்துல 365 நாளும் தவறாமல் தப்பாம தரமா திராட்சை கனிகளை அது கொடுத்துக்கிட்டே இருக்கான். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். எல்லா திராட்சை செடியும் கனியை கொடுக்கறது இல்ல, ஆனா இந்த ஒரு செடி மட்டும் கனியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதம் அந்த மாதம், இந்த நாள் அந்த நாள், இந்த சீசன் அந்த சீசன்ல வருஷத்துல 365 நாளும் அந்த செடி கனியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்படி சாத்தியம்? ஆராய்ந்து பார்த்தால் அந்த குறிப்பிட்ட செடியினுடைய வேர், அந்த ரூட் எங்கே செல்லுகிறது என்பதை கண்காணிக்க ஆரம்பித்தார்களாம். பார்த்தால் வியக்கக்கூடிய அற்புதம். அந்த குறிப்பிட்ட செடியினுடைய ரூட், அந்த வேர் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய தேம்ஸ் நதி, வற்றாத ஜீவ நதியாம். லண்டன் மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய தேம்ஸ் நதி, வற்றாத நதியோடு அந்த ரூட், அந்த வேர் இணைக்கப்பட்டிருக்கிறதா. வருஷத்தில் 365 நாட்களும் வற்றாத ஜீவ நதியின் ஊற்றை அந்த வேர் மொண்டெடுத்து உறிந்து 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 தரமான கனிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கான். எத்தனை பெரிய ஆச்சரியம்! அப்போ ஒரு திராட்சை செடி தரமா பலனை கொடுக்கணும்னா, அதனுடைய ஃப்ரூட் தரமா இருக்கணும்னா அதற்கு முக்கியமானது அதனுடைய ரூட். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் கூட ஐக்கியமா இருப்பா, என் தொடர்புல இரு, என் கூடவே இரு, என்ன சிந்திச்சுக்கிட்டு, என் வசனத்துல நிலைத்திரு, என் கற்பனைக்கு கீழ்ப்படி. அப்படி ஒரு ஐக்கிய தொடர்பு எனக்கும் உனக்கும் இருந்துகிட்டே இருந்தா ரூட்டு நல்லா இருக்கு. ரூட்டு நல்லா இருந்தா உன் ஃப்ரூட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் மிகுந்த பலனை கொடுப்பீர்கள். உங்கள் பொருளாதார வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய கல்வி வாழ்வு ரொம்ப நல்லா இருக்குங்க. திருமணமான கணவன் மனைவி உங்க உறவு ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை, உங்கள் பேர பிள்ளைகள் வாழ்க்கை, உங்கள் வருமான வாழ்க்கை எல்லாமே தரமா இருக்கும். எல்லாமே சிறப்பா இருக்கும். எல்லாமே உயர்வா இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் வற்றாத ஜீவ நதியாம் கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு என்ன தயக்கம், தாமதம்? அவருடைய உறவுக்குள்ள வாங்க. ஆண்டவர் அதிகமா நினைங்க. உங்கள் வழிகள் எல்லாம், இன்னைக்கு நீங்க போற பயணத்தில் எல்லாம் அவர் நினைச்சு கொள்ளுங்க. நல்லா பிரைஸ் பண்ணுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஆவில நிரம்புங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பேசுங்க. நான் சொல்றேன், இலை உதிராத மரத்தை போல் இருப்பீர்கள். மரம் என்றால் இலை உதிரும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால், தியானித்தால், அந்த தொடர்பில் நீங்கள் நிலைத்திருந்தால் இலை உதிராது, ஆசீர்வாதம் உதிராது, சந்தோஷம் உதிராது, சமாதானம் உதிராது, செல்வங்கள் உதிராது, கிருபைகள் உதிராது, வல்லமைகள் உதிராது, நல்வாழ்வு உதிராது. உன்னை விட்டு ஆசீர்வாதம் நீங்காது. உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் வாழ்க்கை விட்டு, உங்கள் உடலை விட்டு, உங்களுடைய சந்ததியாருடைய வாழ்க்கை விட்டு ஆசீர்வாதம் நீங்காது. உங்க வீட்டு மேல, உங்க மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும், குடியிருக்கும். நம்ம செய்ய வேண்டியது, பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இணைந்து டிராவல் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அவருடைய அன்புக்குள்ள உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆவியில் நிறைந்து தெய்வீக தொடர்பில் இருங்கள். உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பலன்கள், பதில்கள் உண்டாகும். இன்றைய நாளிலே பிறந்த நாள் காண்கின்ற அன்பு சகோதரர் எஸ் சவுந்தரராஜன், பிரதர் டி வெங்கடேசன் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஆர் நெடுமாறன் சீதா தம்பதியார், பிரதர் ஜோசப் லேயாள் தம்பதியார், பிரதர் ஏசுராஜ் ஷர்மிளா தம்பதியார், இவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பார்களாக, வற்றாத நீரூற்றை போல் இருப்பார்களாக. உடைய பிள்ளைகள் வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வ வளங்கள் பெருகுவதாக, சமாதானம் பெருகுவதாக, சந்தோஷம் பெருகுவதாக, நன்மைகள் பெருகுவதாக, ஆரோக்கியம் பெருகுவதாக, வாழ வயதின் பலன் கொண்டு இம்மைக்கும் மறுமைக்குரிய நன்மைகள் பெற்று சகல சம்பூர்ண பாக்கியங்கள் பெற்று வாழ்ந்திருக்கும்படிக்கு இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய ஐக்கிய ஆழ தொடர்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் தங்கள் ஐக்கியத்தை உடைய பிள்ளைகள் புதுப்பித்துக் கொள்வார்களாக. வருத்த பார கவலைகளை உதறிவிட்டு ஒதுக்கிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உடைய பிள்ளைகள் அழகாய் அருமையாய் பயணிப்பார்களாக. தேவனுடைய பாசக்கரம் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை அழகாய் அருமையாக நடத்தட்டும். இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, இன்றைய நாளிலே திருமண நாட்கள் காண்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்முடைய வல்ல நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய வேதனைகளில் அது ஆசீர்களை உடைய பிள்ளைகள் மேல் வருஷிக்க செய்து வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய புதிய தரமான கிருபைகளை இந்த நாளிலே தந்து உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல அநேக ஆனந்தமான மகிழ்ச்சியான மங்களகரமான நாட்களை உடைய பிள்ளைகள் காணும்படி கர்த்தர் செய்து மேன்மைப்படுத்தும்படி ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தத்தோடு இருக்கிறோம். மீண்டும் நாளை காலை நாம் சந்திப்போம்.